சொந்தங்களே, இந்த வீடியோ பார்க்குறப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா புளிச்சக்கீரை தான் பார்க்க போகிறோம். புளிச்சக்கீரைனாவே சின்ன பிள்ளைங்களுக்குலாம் முக்கால்வாசி பிடிக்காது. ஆனால் பெரியவங்க தான் விரும்பி சாப்பிட்றத நான் பார்த்துருக்கேன். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு தாங்க புளிச்சக்கீரை அம்புட்டு பிடிக்கும். அதனாலேயே எப்படி இவ்வளோ ருசிச்சு சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு எனக்கும் புளிச்சக்கீரை சாப்பிட ஆசை வந்துருச்சு. எங்கள் அம்மா ஸ்டைலில் புளிச்சக்கீரை எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். புளிச்சக்கீரையில் சீக்கிரம் மசையரும் வந்துடும். அதனால் நல்லா நான் வெயிலில் போட்டு உலர்த்தி அலசி எடுத்துக்கிட்டேன். கீரை நல்லா வெந்ததும் அதில் இருக்க தண்ணியை பிரித்து எடுத்துக்கலாம். அந்த தண்ணியை ஏதாவது பாத்திரத்தில் கரையில் இருந்து ஊற வச்சு நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த கரையெல்லாம் சூப்பராக போயிடும். அந்த பவர்ஃபுல் அந்த புளிச்சக்கீரை தண்ணிக்கு தான் இருக்குது. எப்பயும் போல தலைப்பு தான் இதுக்கு சேர்க்க போகிறோம். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, 4 பல்லு பூண்டு, வரமிளகா, வெங்காயம், கூடவே கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வரமிளகாயை நல்லா போட்டு நல்லா வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கணும். வரமிளகாயை மட்டும் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா கீரையோடு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த அரைச்ச பேஸ்ட்டை வெங்காய தாளிப்போட சேர்த்து பரிமாறினீங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க.